ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நவம்பர் 24ல இருந்து 30 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தாங்க பார்க்க போறோம். ஸோ என்னன்னா, இதுக்குள்ள நடந்த நடப்பு நிகழ்வுகள் அனைத்தையும் என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ஸ் எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸா இருக்கோ அதெல்லாம் நான் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துட்றேன். ஸோ அப்படியே என்ன பண்ணிடலாம், இதை மட்டும் கொஞ்சம் தெளிவா படிங்க. ஏன்னா எக்ஸாமுக்கு இருக்கிறது கொஞ்சம் ஒரு 5 டாபிக் தான் எடுத்து பேசுவோம், இல்லை 6 டாபிக் தான் எடுத்து பேசுவோம். ஆனால் நல்லா தெளிவா பேசிடுவோம் இதை பத்தி மட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க, சூறாவளியின் பெயர்கள். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம ஃபேஸ் பண்ற பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இந்த புயல்களால நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சூறாவளிகளுக்கு பெயர்கள் யார் சூட்டுறாங்க அப்படின்றது கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல பாருங்க, இந்திய வானிலை அமைப்பு இருக்கு பாத்தீங்களா, அவங்க வந்து வங்காள விரிகுடா நோட் பண்ணுங்க. ரைட், வங்காள விரிகுடா, அரபிக் கடல், இந்திய கடல், இந்த 3 கடல்களிலும் உருவாகும் புயல்களுக்கு என்ன பெயர் வைக்கிறாங்கன்னா வெப்பமண்டல சூறாவளிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேர் வைக்கிறாங்க. அப்ப பாருங்க, நம்ம இதெல்லாம் உருவாகிறதுக்கு என்ன பெயர்கள்னா வெப்பமண்டல சூறாவளிகள் சொல்லிட்டு ஜியோகிராஃபில படிப்பீங்க. சோ எப்படி நமக்கு உலக சுகாதார அமைப்பு இருக்கோ அதே மாதிரி உலக வானிலை மையம், வேர்ல்ட் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ன்றது 1950ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்றத இங்க குறிப்பிட்டிருக்காங்க. சோ என்னன்னா, ஃபர்ஸ்ட்லாம் சைக்ளோனோட பெயர் வந்து பாத்தீங்கன்னா இஷ்டம் போல வச்சாங்க. இப்ப அட்லாண்டிக்ல உருவாச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அட்லாண்டிக் சைக்ளோன், இந்தியா ஓஷனா இந்தியன் சைக்ளோன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வச்சிருந்தாங்க. ஒரு 19th செஞ்சுரிக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த புயல்களுக்கு பேர் என்ன மாறலாம்னா, ஓகே ஒரு எப்படி சொல்றது, கூப்பிடுற மாதிரி இருக்கணும். அட் த சேம் டைம் எந்த மதத்தையும் கவனிச்சுங்க, எந்த மதத்தையும் எந்த கடவுளையும் என்ன பண்ணக்கூடாது, பாதிக்காத வண்ணம் பெயர்களை சூட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நிறைய புயல்களுக்கு என்ன பேர் வச்சுட்டாங்கன்னா, அப்புறம் அதுக்கு முன்னாடி பெண்கள் பெயர்கள்லாம் வச்சிருந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த நாட்டுல முக்கியமான விஷயங்கள், பெண்கள் பெயராக இருக்கட்டும், நகரங்களாக இருக்கட்டும், முக்கியமான வழிபாட்டு தலங்களா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வச்சு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, புயல்கள் நேம் வைக்க ஆரம்பிச்சிடறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 நாடுகளுங்க, இந்தியன் ஓஷன் ரீஜன் இருக்குல்ல, இங்க இருக்குல்ல, இந்த ரீஜன்ல இருக்கிறது ஒரு 13 நாடுகள் என்ன பண்றாங்கன்னா இந்திய வானிலை சங்கத்தின் உறுப்பினர்களாக இருக்காங்க. இந்த 13 பெயர்களை ஃபர்ஸ்ட் ஒரு அறிவிப்பாங்களாம். ஒரு சர்க்கிள் வரும், 1 to 13 வரைக்கும் இருக்க ஒரு சர்க்கிள் போகும். ஃபர்ஸ்ட் ஒரு பேர் வச்சுன்னா அடுத்த நாடு இன்னொரு பேர் வைப்பாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதுல நோட் பண்ணுங்க, 13 நாடுகள் இவங்க நோட்ல இருக்கணும். இந்தியா, இலங்கை, மாலத்தீவு, மியான்மர், ஓமன், தாய்லாந்து, கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, ஏமன், பாகிஸ்தான், வங்கதேசம், ஈரான். பாகிஸ்தான் இருக்கு இந்த 13 நாடுகள்ல. ஏன்னா இது இந்தியன் ஓஷன் ரீஜியன், அரபிக்கடல் அண்ட் வங்காள விரிகுடாவில் இருக்க எல்லா நாடுகளையும் சேர்த்து தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ இப்ப ரீசெண்டா ஒரு புயல் நமக்கு என்ன ஆயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா, அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. கரெக்டுங்களா? ஆமாங்க. இப்போ பாத்தீங்கன்னா பெங்கல் புயல் அப்படின்னு சொல்ற ஒரு புயல் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு பெயர் வைத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா. இந்த பெங்கல் புயலுக்கு பேர் வைத்தவர்கள் சவுதி அரேபியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கடந்த முறை புயல்கள் உருவாச்சு. இந்தியா சார்பில் லாஸ்டா வச்ச பேர் தேஜ் புயலுங்க. அதன் பிறகு 2 புயல்கள் உருவாச்சு. மித்திலிக்கு மாலத்தீவுன்னு ஒரு பேர் வச்சாங்க. ஈரான்ல ஹெமூன் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஞாபகம் இருக்குங்களா? மிக்ஜம் புயல்னு ஒரு புயல் வந்துச்சு தெரியுங்களா? அந்த மிக்ஜம் புயலுக்கு யார் பேர் வச்சாங்கன்னா மியான்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு பேர் வச்சாங்க. சோ இதுதாங்க இந்த நாடுகள் பெயர் சுட்டும் முறைகள். அப்போ இந்த பெயர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தன்னாலே வந்துச்சாங்க கிடையவே கிடையாது. அந்த 13 நாடுகள் தான் கேட்பாங்க. சோ அப்ப எத்தனை நாடுகள் உலக வானிலை மையத்தில் பெயர் வைக்கிறது? இந்தியா, அதுவும் முக்கியமா இந்தியாவை சுற்றி இருக்கின்றன 13 நாடுகள் சொல்லுங்க. இந்த 13 நாடுகள் எழுதி வச்சுக்கங்க. இப்ப பாருங்க, அடுத்ததா ஒரு புயல் வரப்போகுதுங்க. ஆஹா சார், இந்த பெண்கள் புயலே நாங்க இன்னும் மாட்டிட்டு இருக்கோம், அதுல இருந்தே இன்னும் வெளியே வரல அப்படின்லாம் நினைக்காதீங்க. அடுத்ததா ஒரு புயல் வரப்போகுது. அந்த புயல் பேர் வந்து பாத்தீங்கன்னா சக்தி புயல். என்ன புயலுங்க? சக்தி புயல். இதுக்கு பேர் வைக்க போற கண்ட்ரி பாத்தீங்கன்னா இலங்கை. நான் இங்கே கொடுத்துட்றேன் சார், நோட்ஸ்ல இல்லைன்னா கூடாது, நான் நோட்ஸ் சொல்றதுதான் நீங்க எழுதிங்கன்னா பாயிண்ட்ஸா இருக்கும். அடுத்த புயல் வந்து சக்தியா வரப்போகுது. இலங்கை தான் பெயர் சுட்ட போகுது. அந்த 3 கடல்கள்ல எங்க உருவானாலும் அந்த பெயர் வந்து யார் சுட்டுவாங்க? இலங்கை தான் சுட்டுவாங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேங்க. நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் பாருங்க, சுக்ரியான் திட்டம். சுக்ரியான் திட்டம் கொடுத்துட்டு ஒரு கோலை கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாங்க. ஏன்னா நம்ம விண்வெளி மையமானது எல்லா உலகத்துல இருக்க எல்லா விண்வெளி ஆராய்ச்சி நிலையங்களும் ஒவ்வொரு கோளுக்கு என்ன பண்றாங்க, விண்வெளி வீரர்கள் அனுப்புறதா இருக்கட்டும், ராக்கெட்கள் அனுப்புறதாவும் இருக்காங்க. அப்ப சுக்ரியான் திட்டம் அப்படின்னு வந்தாலே நம்ம யார் பண்ண போறோம்னா இஸ்ரோ தான் பண்ண போகுது. ஆனா எதை ஆராய்ச்சி பண்றதுக்குன்னா வெள்ளி கிரகத்தை ஆராய்ச்சி பெறுவதற்காக. அப்போ சுக்ரியான்னா வெள்ளி ஞாபகம் வச்சுங்க. அதனுடைய மேற்பரப்பு வளிமண்டலத்தை ஆய்வு செய்ய சுக்ரியான் திட்டத்தை மேற்கொள்ளப்படுகிறது. இத்திட்டம் எப்ப செயல்படுத்த போறான்னு கேட்டாங்கன்னா 2028ஆம் ஆண்டு செயல்படுத்த போறாங்க. இப்போ சுக்ரியான் திட்டம் 2028ஆம் ஆண்டு. சோ இந்தியாவிற்கே சொந்தமான பாரதிய அந்தராட்சி விண்வெளி நிலையம் எப்ப நிறுவ போறாங்கன்னா 2035ஆம் ஆண்டு. அதான சார் பாரதிய அந்தராட்சி விண்வெளி மையம் கேட்டீங்கன்னா, இது ஒரு எர்த்துன்னு வச்சுக்கோங்களேன். இதான் பூமி. இந்த பூமிக்கு சுற்றுவட்ட பாதைகள்லாம் இருக்குல்ல, ஆர்பிட்ல, இந்த இடத்துல வானிலை ஆய்வு மையம் வைக்க போறாங்க. இதுக்கு பேர் தான் என்ன வச்சிருக்காங்க, பாரதிய அந்தராட்சி மையம். எந்த ஆண்டு? 2035ஆம் ஆண்டு வைக்க போறதா சொல்லியிருக்காங்க. சோ சந்திராயன்
இப்ப 4வது திட்டம் பாத்தீங்கன்னா 2040க்குள் சந்திராயன் 4 திட்டத்தை செயல்படுத்த போறாங்க. மனிதர்களை அனுப்பும், முக்கியமா பாருங்க, மனிதர்களை அனுப்ப போறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ பாருங்க, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கிறீங்களா? நிலவினை ஆராய திட்டம் பாத்தீங்கன்னா சந்திராயன் திட்டம் 2008ஆம் ஆண்டு டேட்டோட கொடுத்துட்டேன். அடுத்தது சந்திராயன் 2 2019ஆம் ஆண்டு. சந்திராயன் 3 அடுத்த கொஞ்சம் வருஷத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, 2023ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இஸ்ரோ இதை தாண்டி ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா ஆதித்யா L1. ஆதித்யா L1 என்ன அர்த்தம்? சூரியனை ஆராய்ச்சி செய்ய, செவ்வாய்க்கோளை ஆராய்ச்சி செய்ய மங்கள்யான் 2. இப்போ இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கேள்விகள். ஸோ இதெல்லாமே நீங்க என்ன பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது, எழுதி வச்சுக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன், COP29 உச்சி மாநாடு அப்படின்னா ஒண்ணும் இல்ல, கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி தான் காப்புங்க சார். இது ஃபுல் ஃபார்ம் அவ்வளவுதான். நீங்க பெருசா போய் சார் கான்ஃபரன்ஸ் ஆஃப் அப்படிலாம் படிக்காது. கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி அப்படின்றது தான் இங்க சொல்றாங்க. யுனைடெட் நேஷன் கிளைமேட் சேஞ்ச் வந்து இவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. இது இப்ப எங்க நடந்துச்சுன்னா அசர்பைஜான்ல நடந்திருக்கு. பருவநிலை மாநாடு அசர்பைஜானோட தலைநகரம் பாகு அப்படின்ற ஒரு இடத்துல நடந்திருக்கு. உலக தலைவர்கள் அனைவரும் பங்கேற்ற ஒரு மாநாடு தான் இந்த COP29. இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். பாருங்க, காலநிலையில பெரிய மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணோம், உலக நாடுகள் சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா காலநிலை மாற்றம் என்பது. ஸோ பாருங்க, இந்த கிளைமேட் சேஞ்சால தான் சைக்ளோன்ல இருந்து இந்த டிராட்ஸ்ல இருந்தா இருக்கட்டும், வேற எந்த பஞ்சமா இருக்கட்டும், எல்லாமே வரதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலநிலை மாற்றம். இதை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உலகளாவிய சவாலை எடுத்துட்டு எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த COP மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்கப்பா. ஸோ இந்த ஆண்டு அஜர்பைஜான் நடந்துச்சு. இதனுடைய தீம் பாத்தீங்கன்னா அனைவரும் வாழக்கூடிய கிரகத்தில் முதலீடு செய்தல். புரியுதுங்களா? இதனுடைய தீம் என்னதுங்க? இப்ப கேட்பாங்க, அனைவரும் வாழக்கூடிய இடத்தில் கிரகத்தில் முதலீடு செய்தல் எந்த மீட்டிங் சொல்லிட்டு கேட்டாங்கன்னா என்ன சொல்லலாம், COP29 மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டா போதுமானதுங்க. ஸோ இதுதான் இந்த கொஸ்டின். அப்புறம் பாருங்க, இவங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா தனித்தல், தழுவல், நிதி உதவி. என்ன பண்ணணும், தணிக்கணும், ஆதரிக்கணும், நிதி உதவியும் அளிக்கணும் அந்த கிளைமேட் சேஞ்ச் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ COP28 எங்க நடந்துச்சுன்னா துபாயில நடந்துச்சுங்க, துபாய். ஸோ அப்போ கொஸ்டின் கேட்பாங்க COP28 எங்க நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. சரி சார், நெக்ஸ்ட் COP மீட்டிங் எங்க நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா பிரேசில்ல நடக்க போகுதுங்க. என்னங்க, பிரேசில்ல தான் நெக்ஸ்ட் COP மீட்டிங்ன்றது நடக்க போகிறது அப்படின்றத நான் இங்க எக்ஸ்ட்ராவே கொடுத்துறேன். நெக்ஸ்ட் COP மீட்டிங் எங்க நடக்க போகுது, பிரேசில். ஸோ இங்க என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா, சார் உலகளாவிய நிலைத்தன்மை முயற்சிகளுக்கு ஆதரவாக காலநிலை நிதியை திரட்டுதல். எல்லாருக்கும் என்ன பண்ணணும், காலநிலை நிதின்னு சொல்லிட்டு திரட்டுங்க, அதை நீங்க பயன்படுத்துங்க. ரெண்டாவது விஷயம் பாருங்க, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் தொழில்நுட்பங்களை கண்டுபிடிப்புகளை மேம்படுதல். ஏன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ பெட்ரோல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமா காலியாயிட்டே இருக்கு, நிலக்கரி காலியாயிட்டே இருக்கு, நிறைய விஷயங்கள் காலியாயிட்டு இருக்கு. அதெல்லாம் புதுப்பிக்க இயல ஆற்றல் மூலங்கள். அப்போ புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல்களை கண்டுபிடிக்கின்றாங்க. காலநிலையை பாதிப்புக்கு உள்ளாகாவிய தழுவுதலுக்கு விரிவான உத்திகளை உருவாக்குதல். அப்ப என்ன சொல்றாங்கன்னா காலநிலையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இது சமாளிக்கக்கூடிய நிறைய உத்திகளை பயன்படுத்துங்க அப்படின்றது இவங்க கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கிற நியூஸ்ல. அடுத்தது நிலையான வர்த்தக குறியீடு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. ஸோ ட்ரேடை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்து இப்போ வரைக்குமே நம்ம என்ன பண்ணலாம், ட்ரேடை பத்தி பேசிட்டே இருப்போம். பட் ஆனா இந்த நிலையான வர்த்தக குறியீடு அப்படின்றது ஒரு 3 தூண்களை வச்சிருக்காங்க. பொருளாதார வளர்ச்சி இருக்கணும், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இருக்கணும், சமூக வளர்ச்சியும் இருக்கணும். இதுதான் அந்த 3 தூண்கள். இப்போ கொஸ்டின் கேட்பாங்க பாருங்க, பொருளாதார நிலையான வர்த்தக குறியீட்டின் 3 தூண்கள் கேட்டாங்கன்னா யார் சொல்லலாம், இவங்க 3 பேரையும் எழுதலாம். அடுத்து இதுல முதலிடம் உள்ள நாடு முக்கியங்க. தொடர்ந்து 3வது முறையாகுங்க, 3rd டைம் யார் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்கன்னா நியூசிலாந்து தாங்க இருக்காங்க. நிலையான வர்த்தக குறியீட்டில் தொடர்ந்து நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ், 2nd பிளேஸ்ல அமெரிக்கா, 3rd பிளேஸ்ல ஆஸ்திரேலியா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்தியா 23வது இடத்தை பிடித்துள்ளது. சரி, இது கொஸ்டின். இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா 23வது. அப்போ நிலையான வர்த்தக குறியீட்டில் இந்தியா 23வது இடம். இது போதுமானதுங்க. நெக்ஸ்ட், ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் G20 அமைப்பு. ஸோ இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க, G20 அமைப்பு 2024 எங்க நடந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா எங்க நடந்துச்சு, பிரேசில்ல நடந்துச்சு. சார் அப்போ 2023ஆம் ஆண்டு எங்க நடந்துச்சுன்னா நம்ம டெல்லியில நடந்துச்சுங்க. டெல்லியில நடந்துச்சு. நம்ம நடராஜ சிலையை வச்சிருப்போம், வேலுநாச்சியார் சிலையை பயன்படுத்திருப்போம், எக்கச்சக்கமான விஷயங்கள் பண்ணியிருப்போம். இது போன டேட்டா. 2024 எங்க நடக்க போகிறது, சரி நடந்து முடிஞ்சிச்சுன்னு பாத்தீங்கன்னா பிரேசில்ல நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ 2025 நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி இந்த G20 அமைப்புல சில இலக்குகள் வச்சிருப்பாங்கல்ல, பசி மற்றும் வறுமைக்கு எதிரான உலகளாவிய கூட்டணி. ஸோ என்ன சொல்றாங்கன்னா பசியே இல்லாத ஒரு உலகத்தை நம்ம உருவாக்கணும், அது நம்மளுடைய கடமை அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் வாதம் வைக்கிறாங்க. ரெண்டாவது இதுக்கு ஒரு டார்கெட் வைக்கிறாங்க. 2030ஆம் ஆண்டுக்குள்
ஒழிக்க, பசி மற்றும் வறுமையை ஒழிக்க இலக்கு நிர்ணயிக்கிறாங்க 2030. அப்போ கொஸ்டினும் இதுதான் இருக்கும். ஸோ 2023 தலைமை யாரு? இந்தியா. அடுத்த தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காங்க. யாருங்க? சவுத் ஆப்பிரிக்கா தான் 2025 G20 மாநாட்டை நடத்துகிறது. இது ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? ஸோ இதுதான் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ககன்யான் திட்டம். ஸோ ககன்யான் திட்டம்னாலே உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். இது பாருங்க, இதுக்குள்ள உட்காந்து ஒரு 4 நபர்கள் போக போறாங்க. எங்க போக போறாங்க பாருங்க, விண்வெளி பந்தராட்சி மையம் சொல்லிட்டு ஒன்று வைக்க போறோம்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த சரி எக்ஸாம்பிள் இந்த படத்துல காமிச்சிட்டுங்களா, 4 நபர்கள் இந்த படத்தை பாருங்க, நம்மளுடைய எர்த் ஆர்பிட்ல இங்க போய் 400 கிலோமீட்டர்ல இருந்துட்டு ஒரு 2-3 நாள் இருந்துட்டு ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா வருவாங்க. அது இந்த ராக்கெட்டை தான் வருவாங்க. ஸோ இதுதான் இங்க குறிப்பிட்டிருக்காங்க. ககன்யான் திட்டம்னா விண்வெளிக்கு வீரர்களை அனுப்புதல் சொல்லுவாங்க. அந்த காக் நாட், இந்த வீரர்களுக்கு போகணும் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. காக் நாட் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்கப்பா. ஸோ இப்ப பாருங்க, இந்த திட்டத்துல ஆஸ்திரேலியாவும் இஸ்ரோவும் இணைந்து ககன்யான் திட்டத்திற்கு ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டுள்ளதுன்னு சொல்றாங்க. கண்டிப்பா பாருங்க, ககன்யான் திட்டம் 400 கிலோமீட்டர் தொலைவில் புவித்தாழ் வட்ட பாதையில் லோ எர்த் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. அந்த இடத்துல விண்வெளி வீரர்களை அனுப்பும் திட்டம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விண்வெளிக்கு செல்லும் வீரர்கள் யார் யாருன்னு மட்டும் தெரிஞ்சுங்க, கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அஜித் கிருஷ்ணா தமிழ்நாடு, பிரசாந்த் பாலகிருஷ்ணா நாயர் கேரளா, அங்க பிரதாப் உத்தரப்பிரதேசம், சுபன்ஷா சுக்லக் உத்தரப்பிரதேசம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இவங்க 4 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்சியாம் 4 அப்படின்ற திட்டத்தின் கீழ் செல்ல உள்ளனர். அவங்களும் பயிற்சி பெற்ற ஆக்சியாம் 4 திட்டத்தின் கீழ் என்ன பண்ண போறாங்க, போக போறாங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம். அந்த அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ககன்யான் திட்டத்துக்கு ஆஸ்திரேலியான்றது ககன்யான் திட்டத்துக்கு உதவி இருக்குன்னு சொல்றாங்க. அமெரிக்காவும் உதவுதுன்னு சொல்றாங்க. இப்போ 2 நாடுகள் என்ன பண்றாங்க, இந்த ககன்யான் திட்டத்துக்கு உதவி இருக்கிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்க போதும். நெக்ஸ்ட் ஒன், இந்திய அரசியல் அமைப்பு தினம். த கான்ஸ்டிடியூஷன் டே ஆஃப் November 26 ரொம்ப பிரசித்தி பெற்ற தினம்ங்க. ஏன்னா பாராளுமன்றத்துல இந்த பயங்கர விவாதங்கள் போயிட்டு இருக்கு. பட் ஆனா 75வது இந்த ரவுண்ட் ஃபிகர்ல வந்தாலும் நம்ம கொஞ்சம் நிறைய படிச்சு வச்சுக்கணுங்க. அரசியலமைப்பு தினம் அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, நம் அரசியலமைப்பு நம் சுயமரியாதை, அந்த கருப்பொருள் கேட்பாங்கப்பா. அவர் கான்ஸ்டிடியூஷன் அவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்று கொண்டாடப்பட்டது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 2014 வரை சட்ட தினமா தாங்க இருந்துச்சு. இதுக்குன்னு பாத்தீங்கன்னா வேற எந்த ஒரு விஷயமும் கிடையவே கிடையாது. 2014 வரைக்கும் என்ன இருந்திருக்கு, சட்ட தினமாக தான் இருந்திருக்கு. 2015 நம்ம நரேந்திர மோடி ஐயா வந்த பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா அரசியல் அமைப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. அப்ப 2015 வரைக்கும் 2014 வரைக்கும் சட்ட தினமாக இருந்து 2015 அப்புறம் என்ன ஆயிடுச்சு, அரசியலமைப்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நம்ம அரசியலமைப்பை எழுதியவர் யாருன்னா அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப என்னன்னா எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கேள்விகள் அடுத்து பாருங்க, அம்பேத்கர் அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இடம்பெறுவதற்காக யோகேந்திரநாத் மண்டல் அரசியலமைப்பு நிர்ணய சபையிலிருந்து விலகினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இவர் விலகினால்தான் தான் என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா இவர் ஆட் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் ஆனா நமக்கு இது மட்டும் நல்லா இம்பார்ட்டன்ட். தீம் ஞாபகம் வச்சுங்க, 75 இயர் கான்ஸ்டிடியூஷன் டே அப்போ 26 அப்படின்றத போட்டா போதுமானது. ஸோ இந்த வீக்ல இவ்வளவுதான் இருக்கு. வீக்லிஸ் என்ன பண்ணுவோம்னா நம்ம அதுல இருக்கிற டாப் 5 எவ்வளவு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கோ நம்ம அந்த அத்தனை கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ண போறோம்னா நான் உங்களுக்கு தொகுத்து கொடுக்க போறேன். உங்களுடைய வேலை. ஸோ எல்லாத்தையும் படிக்கிற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ஜஸ்ட் நீங்க பார்த்துட்டு போனாலே, உங்க காதல் கேட்டு போனாலே 100% அடிப்பீங்களான்னு தெரியாது. ஆனா 100% பயம் இல்லாம போவீங்கன்றத நான் உத்தரவாதம் தரேன். நன்றி.